எசேக்கியேல் 8:17. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயோ? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். அவர்கள் திராட்சை கிளையை, திராட்சை குலையை அல்ல. திராட்சை கொலைய மூக்குக்கு நேராக பிடிச்சா கூட அதில் ஏதாவது கொஞ்சம் வாசனை வரும். திராட்சை கிளைய தங்கள் நாசிக்கு நேர பிடிக்கிறார்கள். எதுக்காக பிடிக்கிறாங்க? யூக்கலிப்டிஸ் இலைய மூக்குக்கு நேர பிடிப்பாங்க. அதுவும் சும்மா பிடிக்க மாட்டாங்க. அதை தைலமாக்கி அல்லது அது வெந்நீரில் போட்டு அதை பிடிப்பாங்க மூக்குக்கு நேர. அது மருத்துவ நோக்கத்துக்காக. ஆனால் திராட்சை கிளைய அல்லது திராட்சை இலைய மூக்குக்கு நேர பிடிக்கிறதுன்றது, நான் இதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். ஒரு வேத வல்லுனர் சொல்கிறார், இது திராட்சை கிளையை அவரவர் நாசிக்கு நேராக பிடிக்கவில்லை, எசேக்கியேலுடைய மூக்களை கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு வேத பண்டிதர். அது அவர்கள் என்று இருக்கக்கூடாது, உன்னுடைய நாசி அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க, இல்ல, வேத பண்டிதர்கள், நான் சொல்றதெல்லாம் வேத பண்டிதர்களுடைய கருத்து. அவங்க சொல்றாங்க, இல்ல, அறிவால, திராட்சை கொலையை அறுக்கிற அறிவால மூக்குக்கு நேராக வைக்கிறது. அது ஒரு பழமொழி. அந்த பழமொழி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெண்டு சாராருமே உறுதியிட்டு சொல்ல முடியல. அவங்க என்ன சொல்றாங்க? இது ஒரு ஓமானம்னு சொல்றாங்க. ஆனால் நான் இதை ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து விட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன். இது ஒரு அர்த்தமில்லை, இது ஒரு விக்கிரக ஆராதனையின் ஒரு காரியம். அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். விக்கிரக ஆராதனையில பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. தரையில உருண்டு போகிறார்கள், நடந்து போகிறார்கள், தங்கள் தலையில குட்டி கொள்கிறார்கள், தோப்புக்கரணம் போடுகிறார்கள். எவ்வளவோ அதுல வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறை அன்றைக்கு விக்கிரக ஆராதனையில இருந்தது. திராட்சை கிளைய, திராட்சையினுடைய இலைய மூக்குக்கு பக்கத்தில் அப்படி பிடிச்சிருக்கிறது. அது ஒரு வழிபாட்டு முறை. இது அர்த்தமற்ற ஒரு காரியம்னு நம்ம பார்க்கிறோம். அர்த்தமற்ற ஒரு காரியம். ஒன்றை செய்யும்போது நம்ம செய்யறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம ஒன்று செய்கிறோம், எல்லாரும் செய்கிறாங்களே நாம் செய்யக்கூடாது. பலருடைய பிரச்சனை தான், எல்லாரும் செய்கிறாங்களே அப்படின்னு செய்கிறது, கௌரவத்துக்காக செய்கிறது. அதனால நாம் அர்த்தத்தோடு நாம் என்ன செய்கிறோமோ அதை அர்த்தத்தோடு செய்கிறோமா என்பது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சடங்கை பற்றி நான் ஒரு கட்டுரை படித்தேன். ஒரு சாமியார் இருந்தாராம். அவர் வழிபாடு செய்யும்போது பூனையை கட்டி போட்டுட்டு வழிபாடு செய்வாராம். ஏன்னா ஒரு பூனை ஒன்று வளர்த்துருக்காரு. அந்த பூனை ஒரு வழிபாடு செய்யும்போது அவர் தொல்லை பண்ணுமா. அதனால அவர் தொல்லை பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு பூனையை கட்டி போட்டுட்டு, அவர் வளர்த்த பூனையை முதல்ல கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் வழிபாட ஆரம்பிப்பாராம். அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் எதுக்காக அதை செய்கிறாருன்னு அவங்க அறிந்து கொள்ளவில்லை. அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த பிறகு அந்த பூனையும் இறந்து போச்சு. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, அவர் வழிபாடு செய்யும்போது ஒரு பூனையை கட்டி போட்டுட்டு தான் வழிபாடு பண்ணுவார். அதனால் நாமும் அப்படி தான் செய்ய வேண்டும் என்று ஒரு பூனையை எங்கேயோ போய் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கொண்டு கட்டி போட்டுட்டு அப்புறம் வழிபாடு செய்தார்களாம். அப்படி ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அதனால பாருங்க, அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம், அர்த்தம் இல்லாத ஆலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க. எதுக்காக மெழுகுவர்த்தி ஏற்றுறாங்க? அந்த காலத்தில் மின்சாரம் கிடையாது. அதனால மெழுகுவர்த்தி ஏற்றுனாங்க. ஏன்னா அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் வேதத்தை வாசிப்பதற்காக.
ஏன்னா நம்முடைய ஆராதனைன்றதுனால அங்கே வேதம் வாசிக்கப்படணும். இப்போ வெளிச்சம் தேவை, மின்சாரம் கிடையாது. அதனால மெழுகுவர்த்தியை ஏற்றி அந்த வெளிச்சத்தில் வாசித்தார்கள். இப்போ மின்சாரம் வந்துடுச்சு, பகலை போல வெளிச்சம் தரக்கூடிய விளக்குகள்லாம் இப்போ வந்துடுச்சு. இன்னும் நம்ம என்ன செய்கிறோம், மெழுகுவர்த்தி ஏற்றுறோம் சில நேரங்களில். அது அர்த்தமுள்ளதா என்று நாம் தான் சிந்திச்சு பார்க்கணும். தப்புன்னு அதை சொல்ல மாட்டேன். அது அர்த்தமுள்ளதா என்று நாம் யோசித்து பார்க்கணும். நம்ம செய்கிறத ஒன்றையும் கேக்கு வெட்டுறோம், தப்பு கிடையாது. ஏன்னா கேக்கை வெட்டி தான் தின்ன முடியும். அதனால் இனிப்பு வழங்குவது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக கேக்கு வெட்டுறோம், அது ரிப்பன் கட் பண்ணுறோம். இப்போ அது கூட ஒரு உள்ளே நுழைவதற்கு அது ஒரு நிழலாட்டமாக கூட இருக்கலாம். நம்ம இது ஒன்றையும் செய்யும் போதும் எதற்காக ஒருவர் என்ன பண்ணார், வெட்டிட்டு உள்ளே போகிறது அது ஒரு நேர்மறையான விஷயமா தெரியல. அதில் ரிப்பனை வெட்டுறதுக்கு பதிலாக ரிப்பனை ஒரு முடிச்சு போட்டுட்டார். அந்த முடிச்சு அவுத்துட்டு உள்ளே போகிற மாதிரி அவர் அந்த திறப்பு விழாவை நடத்தினார் ஒரு மனிதர். நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் செய்கிறாங்க அப்படின்னு எதற்காக செய்கிறோம் என்று யோசித்து பார்க்கணும். ஏன்னா பிரசங்கியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயை அப்படின்ற ஒரு வார்த்தை திரும்ப 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 சொல்லப்பட்டிருக்கிறது. மாயை, வேனிட்டி. இந்த மாயை என்பதற்கு ஒரு அர்த்தமற்ற காரியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரசங்கி முதல் அதிகாரத்தில் 2-3 வசனங்களில் அவன் சொல்கிறான், எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே எல்லாம் மாயை. அதில் அவன் சொல்கிற முதல் விஷயம் பிரயாசம். 3ஆம் வசனத்தில் சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவன் ஒண்டிக்காரனாக இருக்கிறான், அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை, அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்திற்கு முடிவில்லை, அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தி ஆகிறதும் இல்லை, நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை. ஒருத்தன் தனியா இருக்கிறான், அவனுக்கு சொந்தக்காரனே கிடையாது, நண்பனும் கிடையாது. ஆனா அவன் விழுந்து விழுந்து சம்பாதிக்கிறான். இந்த நிறைய சேர்த்து வைக்கிறான். யாருக்காக அதை நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு ஒரு முறை கூட அவன் சிந்தித்து பார்த்ததில்லை. நாம் ஒன்றை செய்யும்போது, ஒரு முயற்சியை எடுக்கும்போது, யாருக்காக அந்த முயற்சி எடுக்கிறேன் என்கிற கேள்வியை கேட்க வேண்டியது அவசியம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அர்த்தமுள்ளதா இருக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்த்தமுள்ள ஒரு காரியத்தை செய்வதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ. ஒரு பாட்டு உண்டு, பழைய உலக பாட்டு உண்டு, ஒரு தாலாட்டு பாட்டு. நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து என் பிறந்தாய் தங்க மகனே. அதனால அவன் சொல்றான், நான் ஏன் பிறந்தேன்னு எனக்கே தெரியல, அதுக்குள்ள நீ வந்து பிறந்துட்ட என் மகனே, எனக்கு நீ வந்து பிறந்துட்ட. அதனால ஏதோ பிறந்துட்டோம், இருக்கிற வரைக்கும் வாழணும், அதுக்கு ஒரு வேலை செய்யணும், சாப்பிடணும், அதுக்கு சம்பாதிக்கணும், கடைசி காலத்தில் பார்த்து கொள்றதுக்கு குடும்பம் வேணும், அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அதுக்கு பிள்ளைகளை பெறணும். இப்படி தான் அநேகர் நினைக்கிறார்களே தவிர, நான் யாருக்காக முயற்சி எடுக்கிறேன், யாருக்காக வாழுகிறேன் என்று அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுவோர் மிக சிலர். ஆகவே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ள ஆராதனையா இருக்கட்டும். சினிமா நடிகர் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னுடைய பாட்டை வீடியோவா ஆக்குறதுக்காக
படப்பிடிப்புக்கு போயிருந்து அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் இந்த நடிகர் மாதிரியே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவ்வளோ சந்தோஷமாக சொன்னார். என் போட்டி அந்த நடிகரோட தான். இங்கே கிறிஸ்தவ உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற யாரோடையும் எனக்கு போட்டி கிடையாது. அந்த அந்த உச்ச நடிகரோட தான் என் போட்டி அப்படின்னாரு. கடைசியில் அவர் விழுந்தே போயிட்டார். அதனால் நம்ம ஆராதனை தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். நான் அவரை மாதிரி இருக்கிறேன், இவரை மாதிரி இருக்கிறேன் என்பதற்காகவா நாம் ஆராதிக்கிறோம்? இல்லை. நம்முடைய ஆராதனைகள் அர்த்தமுள்ள ஆராதனைகளாக இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும். ஆமென்.